மாசமா இருக்கிறவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சின்னையா கிட்ட யாரோ சொன்னாங்கன்னு நேத்து நைட்டு என்கிட்ட உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டாரு. ஐயோ, நீ என்ன சொன்ன? ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுக்கு நான் எனக்கு கொல்லிமலை தேன் பிடிக்கும், அத சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். போச்சு போ. என்ன அத்தை? ஒன்னும் இல்ல. அவன் நீ கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக காலங்காத்தால யாருக்கிட்டையும் சொல்லாம நேரா கொல்லிமலைக்கு தான் கிளம்பி போயிருப்பான். அங்கிருந்து தேனை வாங்கிட்டு வர போறான். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஐயோ, அத்தை நிஜமாவே அவர் கொல்லிமலைக்கு தான் போயிருப்பாருன்னு சொல்றீங்களா? நீ சும்மா இல்லாம ராத்திரி நேரத்துல கேட்டிருக்க. அவன் கண்டிப்பா எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் பரவாயில்லன்னு போய் வாங்கிட்டு தான் இங்க வந்து நிக்க போறான் பாரு. ஈஸ்வரி உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு டயலாக் சொல்ல போறான். நல்ல வேலைத்து திருநெல்வேலி அல்வா கோவில்பட்டி முறுக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லலான்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ அதையும் சொல்லியிருந்தன்னா கொல்லிமலை தேனை வாங்கிட்டு அப்படியே திருநெல்வேலி அல்வாவையும் வாங்கிக்கிட்டு வர வழியில கோயில்பட்டி முறுக்க வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பான்.